முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலிலும் பெரிது. இந்த மாதிரி நிறையா பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னா நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் சில நேரங்களில் என்னுடைய பொறுமையை நான் இழந்துருவேன். அந்த இடத்துல என்ன நடக்குது? நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் சந்தர்ப்பம் வரும்போது நம்ம அந்த பொறுமையை இழந்துடுறோமே, அதுக்கு என்ன காரணம்? அப்போ பொறுமை இன்மை எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். பொறுமைக்கும் சக்திக்கும் தொடர்பு, அதாவது ஆற்றல். அப்போ நிறை குடம் தழும்பாது. குடத்தில் அரை குடம் தண்ணி இருக்குது, அதை தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? தழும்பிக்கிட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குடம் நிறைய தண்ணியை வச்சுட்டு தூக்கிட்டு போனால் சத்தம் இருக்காது, நிறைவாக இருக்குது தண்ணி, அப்போ சத்தம் இருக்காது. அதே மாதிரி நமக்குள்ள ஆற்றல் நிறைவாக இருந்தால், சக்தி நிறைவாக இருந்துச்சுன்னா நம்ம பொறுமையாக இருப்போம், அமைதியாக இருப்போம். ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அப்புறம் சிலத்தில் பொறுமையை இழந்துடுவோம். இப்போ ஆற்றலுக்கும் பொறுமைக்கும் தொடரும். அப்போ நாம் ஒருத்தரை நீ பொறுமையாக இரு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் இருக்க முடியாது. சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அந்த சம்பவம் நிகழ்ச்சி நடக்கும்போது பொறுமை இழந்துருவாங்க. காரணம் சக்தி பத்தலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும், விழிப்பு நிலையில் இருக்கணும். நிறைகுடம் தழும்பாது. அது போல் நம்ம முதல் செய்ய வேண்டியது சக்தியை பெருக்கிக்கணும். சக்தின்னா எப்படி? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு, நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம மனம் பலவீனமாகிடுதுல்ல, அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? உடல் சக்தியாக இருக்குது, மனம் பலவீனமாக இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே ஆற்றல் தான் மூல காரணம். ஆற்றல் மன இயக்கத்துக்கும் ஆற்றல், உடல் இயக்கத்துக்கும் ஆற்றல் சக்தி தான். உடல் இயக்கத்துக்கு சக்தி இருக்கும், மன இயக்கத்துக்கு சக்தி, தேவையான சக்தி இல்லை. அப்போ மனம் பலவீனமாயிடும். உடல் நல்லா இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இயங்கும். அதை வச்சு நம்ம இவர் மனோ வலிமையானவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. நிகழ்ச்சி நடக்கும்போது பலவீனமாயிருப்பார். அதனால் உடல் சக்தி வேறு, மனோசக்தி வேறு. இதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் பொறுமையானவன் தான் சார், நான் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன், விட்டு கொடுத்துருவேன், பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஒரு காலகட்டத்தில் அவங்களே என்ன செய்வாங்க? நான் பொறுமையாக இருந்தேன், அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லை மீறும்போது நான் என் பொறுமையை இழந்துட்டேன், அவங்க மீது கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மீது கோவப்பட்டுட்டேன், என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஆற்றல் குறைவு தான், சக்தியின்மை தான்.
பொறுமைக்கு எல்லை இல்லை. கடைசி வரை பொறுமையாக தான் இருக்கணும். அதுதான் சக்தி, அதுதான் ஆற்றல் நிறைவு. அதுக்கு எல்லையெல்லாம் போடக்கூடாது. உயிர் போகிற வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருக்கிறேன். இந்த உடல்லேருந்து உயிர் போகிற வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருக்கிறேன், பொறுமையாக வாழ்ந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆற்றலோடு இருக்கிறேன். நிறைகுடம் தழும்பாது. நான் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறேன். அதனால் கடைசி வரை பொறுமையாக தான் இருக்கிறேன். இதுக்கு எல்லை வகுக்கக்கூடாது. அப்போ பொறுமைக்கு எல்லை இல்லை. அப்படி என் பொறுமைக்கு எல்லை இருக்குது அப்படின்னா ஆற்றல் குறைவாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனந்தம் பேரானந்தம்.